குருவே சரணம், குருவே துணை. இன்னைக்கு பஞ்சாங்கத்துல திதி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னன்னா, இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது, பித்ரு பூஜை இதெல்லாம் பண்றது வந்து ஒரு நீர்நிலையில கொடுப்பாங்க. ஒரு கடல்ல, ஆத்துல, புண்ணிய நதிகள்ல கொடுப்பாங்க. அது என்ன காரணம்னா, இந்த பஞ்சாங்கம் வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில இயங்குது. வாரம் வந்து நிலத்தத்துவம், திதி வந்து நீர் தத்துவம், நட்சத்திரம் நெருப்பு தத்துவம், யோகம் காற்று தத்துவம், கர்ணம் ஆகாய தத்துவம். இதுல திதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்துல இயங்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது புண்ணிய நதிகள்ல ஒரு நீர்நிலைகள்ல கொடுக்குறாங்க. சரி, அந்த மாதிரி வந்து ஒரு நீர்நிலைகள்ல கொடுக்கக்கூடிய அந்த எள்ளு கடன், எள்ளு வந்து நீர் தெளிச்சு போடுறது, ஒரு சோத்து பிண்டம்லாம் வந்து நீர்ல கரைச்சி விடுவாங்க. அதெல்லாம் மூதாதையர்களுக்கு போய் சேர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அது எப்படி போய் சேருது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, இறந்தவர்களை வந்து ஸ்ரீ வைகுண்ட பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். ஸ்ரீ வைகுண்டம், வைகுண்டம் அப்படின்னா சமுத்திரம், கடல், ஒரு பெரிய நீர் பகுதி தான் வந்து வைகுண்டம். ஸ்ரீ வைகுண்டநாதரான நாராயணன் மகாவிஷ்ணு வந்து திருப்பால் கடல்ல பள்ளி கொண்டிருப்பார். மாயம், அதாவது முழுமையான நீர் தத்துவம். அதனால வந்து இந்த சமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்களா. இந்த மீன் வடிவத்தில் வந்து மூதாதையர்கள் இருப்பாங்க. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எள்ளு சோத்து பிண்டம் அதெல்லாம் வந்து அந்த மீன்கள் சாப்பிடும் பொழுது மூதாதையர்களுக்கு போய் சேர்ந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான நம்பிக்கை. மேலும் வந்து ஒருத்தவங்க இறந்த திதி இருக்கு இல்லையா, ஒரு கிருஷ்ணபட்சமா சுக்லபட்சமா வளர்பிறையா தேய்பிறையா, எந்த பட்சத்துல இறந்தாங்களோ அதே பட்சத்துல உள்ள திதிகள்ல நம்ம வந்து அந்த பித்ரு பூஜை தர்ப்பணம்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல பலன் தரும். இல்லை தெரியல, எந்த திதின்னு தெரியல, ஆனால் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து பித்ரு கடன்லாம் கொடுக்கணும், பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, பித்ரு தோஷத்துக்கு அமாவாசை வரும் இல்லையா, அமாவாசையில ஒரு புண்ணிய நதியில நீராடிட்டு குளிச்சுட்டு அந்த நதிகள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி உணவு இந்த மாதிரி நம்ம வாங்கி போடும் பொழுதும் இந்த பித்ரு தோஷம் வந்து விலகிடும், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிவிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆசிரியர்களிடமிருந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே துணை.